ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, போன மாதம் ஜூன் 12 அங்கே அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விபத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதோட அப்டேட் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அதாவது அந்த கருப்பு பெட்டியோட அப்டேட் வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 260 பேர் இறந்து போயிட்டாங்க. அதாவது அந்த ஃப்ளைட்டில் வந்தவங்க 242 பேர். 242 பேரில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிட்டாங்க. மற்ற 241 பேர், அதாவது விமானி, குரூ மெம்பர்ஸ், அதில் பயணம் செஞ்ச பயணிகள் எல்லாருமே வந்து அதில் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேன் வந்து கொண்ட மோதின இடத்த பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு பிஜி ஹாஸ்டல், அந்த டாக்டர் காலேஜ். அந்த காலேஜில் எல்லாரும் லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்த டைம். ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பிளேன் கிராஸ் ஆனதில் அதில் ஒரு 19 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. மொத்தமாக வந்து 260 பேர் அதில் இறந்து போனாங்க. ரொம்ப ஒரு இந்தியாவோட ஒரு பிளாக் டேயாக வந்து அதை வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு பிளேன் கிராஷ் வந்து அந்த டைம் சந்திச்சிச்சு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப இந்த இதெல்லாம் இஷ்யூ நடந்து முடிச்சு. பின்னர் என்ன பண்ணாங்கனாக்கா, இதை வந்து எதனால இந்த மாதிரி நடந்திருக்கும், ஸோ அது என்னென்ன வந்து இந்த பிளாக் பாக்ஸுங்கிற ஒரு பாக்ஸை வந்து ஃபைன் பண்ணுறாங்க. அந்த பாக்ஸை எடுத்து போயிட்டு யூஎஸில் வந்து அதை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அது யார் வந்து இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேட்டா வந்து இதோட பார்த்தீங்கன்னாக்கா போயிங் 787 சொல்கிற இந்த ஏரோப்ளேன் வந்து அகமதாபாத்லேருந்து யூகே கிளம்பும்போது ஒரு 32 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து அது விழுந்து வெடித்து சிதறிடுது. இதனால வந்து அதில் வந்து நிறைய உயிர் பலிகள்லாம் வேற போயிருக்கு. ஸோ இது இந்த கருப்பு பெட்டியை ஃபைன் பண்ணோன்னே இதை வந்து யூஎஸில் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க, இதை வந்து ஏஏஏஐபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இதை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க லாஸ்ட் சனிக்கிழமை வந்து அதை வந்து அப்டேட்டும் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு. ஸோ இதில் என்ன நடந்துச்சுனாக்க, மொத்தமாக இதோட உள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 விமானி வந்து பேசிக்கிறாங்க. அந்த உரையாடலும் வந்து இதில் வந்து இந்த டேட்டாவில் பிளாக் பாக்ஸில் உள்ளே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கனாக்க, அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. நீ இதை வந்து இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணியா, ஃபியூல் சுவிட்ச் ஆஃப் பண்ணியா அப்படின்னு இன்னொரு விமானிகிட்ட கேட்குறாரு. ஆனால் இந்த இன்னொரு விமானி என்ன சொல்கிறாருனாக்க, நான் இதை ஆஃப் பண்ணலை அப்படின்னு அவர் வந்து பதில் அளிக்கிறாரு. ஸோ இவங்களுக்குள்ள இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, ஸோ இதில் வந்து மெயின் ரீசனே வந்து அதுக்கு அந்த இன்ஜின் 2 இன்ஜினுக்கும் ஃபியூல் போகாதான் மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிடுறாங்க. கட் ஆஃப்லேருந்து ரன்னுக்கு வந்து மாற்றிடுறாங்க. அதை மாற்றும் போது அந்த ஒரு சடனாக வந்து ரொம்ப இது வந்து இப்போ அந்த பிளேன் வந்து ஒரு நார்மல் 27,000 அடி 30,000 அடி உயரத்தில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னாக்க அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஹைட்டில் போகும்போது அது வந்து ரொம்ப அந்த அலைன்லேயே வந்துட்டு இருக்கோம். அப்போ கீழே வரும்போது அதுக்குள்ளேயே அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி இன்ஜினை வந்து ரன் பண்ண வச்சிடலாம். பட் இது வந்து ரொம்ப லோவஸ்ட்டு லெவல்லே போயிருந்திருக்கு. ஸோ டேக் ஆஃப் ஆன ஒரு 32 செகண்ட்லேயே வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தனால ஏன் இது இன்ஜின் வந்து அந்த எடுத்துக்கிற டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து அதை பிக்கப் ஆகாமல் கீழே வந்து நொறுங்கிருச்சு. ஸோ இதில் பர்டிகுலராக இன்னொரு இது என்ன சொல்கிறாங்கனாக்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் மாதிரி வந்து கீழே வந்து வந்திருக்கு அப்படின்னு ஒரு விமானி வந்து சொல்கிறாங்க. அதை வந்து ஃபோட்டோவில் ஃபைன் பண்ணி அதை வந்து சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருனாக்க, இந்த ரேட் எதுக்காண்டி வரும்னா, அது வந்து உள்ளேக்குள்ள சிஸ்டம் எல்லாம் வந்து பவர் கட் ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த ரேட் வெளியில் வந்து அந்த ரேட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்க, அந்த ரேட் வந்து ஒரு ஃபேன் மாதிரி ரொட்டேட் ஆகுமா. அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகும்போது அதில் கிடைக்கிற எனர்ஜியை வச்சு உள்ளிக்கு உள்ள ஒரு சில சிஸ்டத்துக்கு மட்டும் வந்து அது வந்து பவரை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொடுக்கும்போது அதை ஒரு சில ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் அந்த ரேட் வந்து வெளியில் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது இவங்க ரேட் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விமானியும் 2 விமானி என்ன பண்ணுறாங்கனாக்க, மே 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 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னாக்க, அது வந்து ஒரு எச்சரிக்கையான ஒரு இதுன்னு அவங்க சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த அகமதாபாத் இந்த ஏர்போர்ட்டுக்கும்
இவங்க அந்த பிளேனுக்குள்ள கனெக்ஷன் வந்து துண்டிக்கப்படுது. ஸோ இதுதான் அங்கே நடந்த மிக முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டாக கருதுறாங்க. இது நடந்திருக்கு. ஸோ இதில் என்னன்னாக்க இதை வந்து இஏஎஃப்ஆர், அதாவது எகன்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைன் ரெக்கார்ட்ஸ் தரவு வந்து என்ன சொல்றாங்கனாக்க, அவங்க வந்து இந்த ட்ரீம் லைன் விமானம் வந்து ஒரு இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் இன்னும் ஒரு இன்ஜினை வச்சு அது வந்து பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்கிறத மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இதில் வந்து 2 இன்ஜினுமே வந்து ஃபெயிலியர் ஆனதுனால இதை வந்து பறக்க வைக்க முடியலை. ஸோ அதோட ஹைட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தனால இதனால் முடியலை அப்படின்னா அவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. விமானி என்ன சொல்கிறாங்கனாக்க மேடே மேடே அப்படிங்கிறாரு. மேடேனாக்கா இது ஒரு எச்சரிக்கை வழியாக வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து ஆனால் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் சவுண்டில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால ஒன்றும் அது ஒன்றும் பண்ண முடியாமல் அந்த இது போயிடுச்சு. இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அதில் வந்து அவங்க அந்த எரிபொருள் வந்து அதிகமாக இருந்தனாலே வெடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் வந்து இந்த பிளாக் பாக்ஸில் ரெக்கார்டாக இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுவிட்சு தான் மெயின் காரணம். ரன் அண்ட் கட் ஆஃப் அந்த அந்த இதுதான் வந்து ஏன் எது அதனால ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னாக்கா அந்த ரன் கட் ஆஃப்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க அது வந்து ஒரு லாக்கிங் சிஸ்டமா. அந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து எப்படி வந்து அது சடனாக வந்து ஓப்பன் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் ஆஃப் பண்ணுறது வந்து அது ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்காம். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் வந்து அதை வந்து நம்ம ஆன் ஆஃப் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் வந்து வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டு இன்னும் இந்த விசாரணை வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கு, ஃபர்தராக போயிட்டுருக்கு அப்படின்னு இந்தியாவோட ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட ப்ரப்போசலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா 8200